Welcome to Special Meals. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் மீல்ஸ் சேனல்ல நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாரம்பரிய தீபாவளி பலகார ரெசிபியான அதிரசம். அதிரசம்னு சொன்ன உடனேயே அது செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து வீடியோல சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் அதிரசத்தை உங்க வீட்டிலேயே சுலபமா செஞ்சிடலாம். அதிரசம் செய்யறதுக்கு தேவையான 2 முக்கிய பொருள் அரிசி அப்புறம் வெல்லம். அதிரசம் செய்யறதுக்கு கண்டிப்பா பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். பச்சரிசிலேயே மாவு பச்சரிசி தான் அதிரசம் செய்யறதுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். அதுக்காக மற்ற பச்சரிசியில் அதிரசம் செஞ்சா அது சரியா வராதுன்னு நினைக்காதீங்க. இங்கே டென்மார்க்கில் எனக்கு மாவு அரிசி கிடைக்காததுனால நம்ம சாதாரணமாக பொங்கல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி பச்சரிசியில் தான் நான் இன்னைக்கு இந்த அதிரசத்தை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நமக்கு கடையில் பலவிதமான வெல்லம் கிடைச்சாலும் அதிரசம் செய்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக உருண்டை வெல்லம் தான் யூஸ் பண்ணணும். அதுலேயும் அது நல்ல பாகு வெல்லமாகவும் இருக்கணும். அச்சு வெல்லம் அப்புறம் உப்பு வெல்லத்துலலாம் நமக்கு பாகு பதமே வராது. அதனால் இந்த வெல்லங்களை கண்டிப்பாக அதிரசம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்க வெல்லம் பாகு வெல்லமானு தெரிஞ்சுக்க வெல்லத்தை கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா அது உதிர்ந்து போகாமல் இந்த மாதிரி அழகாக உருட்ட வரும். அது பாகு வெல்லமா இல்லைன்னா இந்த மாதிரி உருட்ட முடியாது. இந்த அதிரசம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது 1 கப், அதாவது 200 கிராம் பொன்னி பச்சரிசி. அரிசியில தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் அரிசியை பரவலாக போட்டு அரிசியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் காயிற வரைக்கும் நிழல்ல காய வச்சுக்கோங்க. அரிசியை கையால் எடுத்தா அரிசியில் இருக்கிற தண்ணி இந்த மாதிரி நம்ம கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி சரியா காயாம அரிசியை அரைச்சு அதிரசம் மாவு கிளறினீங்கன்னா மாவு ஏற்கனவே நிறைய ஈரப்பதத்தோட இருக்கிறதால வெள்ளப்பாகு அதிகமாக இழுக்காது. இதனால நாம போட்ட அளவுகள் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் பார்க்கலாம். பாருங்க, இப்போ அரிசியை கையில் எடுத்து அழுத்தி பிடிச்சிட்டு விட்டோம்னா கையில் கொஞ்சமாக அங்கங்கே அரிசி ஒட்டி இருக்கும். அப்புறம் அரிசியை உதிர்த்துட்டு பார்த்தோம்னா கையில் தண்ணியோட எந்த தடமும் இருக்காது. அதே சமயத்தில் அரிசி உள்ள இருக்கிற ஈரப்பதமும் காயல. இதுதான் சரியான பக்குவம். காய வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப கொரகொரப்பாக இருந்தால் மாவை சலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அரைச்ச மாவு நல்லா நைஸாக இருக்கிறதால சலிக்காமல் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். அரைச்ச மாவை ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நாம் வெள்ளைப்பாகு காய்ச்சுற நேரத்தில் மாவில் இருக்கிற ஈரப்பதம் காயாமல் பார்த்துக்கலாம். மாவில் இருக்கிற ஈரப்பதத்தை ரொம்ப காய விட்டுட்டிங்கன்னா மாவு நிறைய வெள்ளைப்பாகை இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால வெள்ளப்பாகு பத்தாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை எடுத்து தனியா வச்சுட்டு தோல் நீக்குன ஒரு சின்ன துண்டு சுக்கு, அப்புறம் தோல் நீக்குன 6 ஏலக்காயோட விதைகள், இது ரெண்டுத்தையும் பொடி பண்ணி இதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கு வாசனை பிடிக்காதவங்க ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க.
1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை இந்த மாதிரி பொடியாக துருவிட்டு அளந்துக்கோங்க. அப்போ தான் வெல்லம் சரியான அளவில் நமக்கு கிடைக்கும். வெல்லத்தை ரொம்ப பெரிய பெரிய கட்டிகளாக போட்டு அளந்தீங்கன்னா அளவு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கிராம் கணக்கில் அளக்க போகிறீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ நான் எடுத்த 200 கிராம் அரிசிக்கு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கிறேன். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம அளந்து வச்ச 3/4 கப் வெல்லம் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து அதில் கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. வெல்லம் பாகுபதம் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்காததுனால 5 நிமிஷத்துலேயே நமக்கு பாகுபதம் வந்துடும். இப்போ வெல்லப்பாகு நல்லா திக்காகிடுச்சு. ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து கொஞ்சமாக வெல்லப்பாகு விட்டு பாகுபதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, பாகு ஒன்றா சேருது, ஆனால் கையில் எடுத்து உருட்ட வரலை. இது சரியான பதம் இல்லை. இப்போ அரை நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போவும் பாக கையில் எடுத்து உருட்ட வராமல் ஒழுகிற பதத்தில் தான் இருக்குது. அதனால் இன்னும் அரை நிமிஷம் கழித்து திரும்பவும் பார்க்கலாம். இப்போ பாருங்க, பாகு நல்லா ஒன்றா சேர்ந்து வருது. அப்புறம் நம்ம கையில் எடுத்து உருட்டினோம்னா ஒழுகிற பதத்தில் இல்லாமல் சாஃப்டான உருண்டையாக உருட்ட வருது. இதுதான் சரியான பக்குவம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நாம் பொடி பண்ணி வச்ச சுக்கு, ஏலக்காய் பொடி, அப்புறம் வாசனைக்காக 2 டீஸ்பூன் நெய் விட்டு கலந்துட்டு வெல்லப்பாகு சூடாக இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். ஒவ்வொரு அரிசி அப்புறம் வெல்லத்தோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி மாவு அப்புறம் வெல்லப்பாகோட ரேஷியோ கண்டிப்பாக மாறுபடும். அதனால் எல்லா அரிசி மாவையும் மொத்தமாக போட்டு கிளறிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. அதிரசம் மாவு ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சமாக நார்மல் தண்ணி இல்லைன்னா காய்ச்சின பால் ஊற்றி கரெக்டான பதத்துக்கு மாவை கொண்டு வந்துடலாம். ஆனால் மாவு பத்தாமல் ரொம்ப நீர்த்து போன அதிரச மாவில் அதிரசம் சுட்டோம்னா அதிரசம் கண்டிப்பாக எண்ணெயில் கரைஞ்சு போயிடும். மாவு பத்தலைன்னா வீட்டில் இருக்கிற அரிசி மாவு அப்புறம் கடையில் வாங்கின அரிசி மாவுன்னு மற்ற எந்த மாவையும் இதோட சேர்த்து கிளறிடாதீங்க. அப்போவும் அதிரசம் கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடும். அதனால் பிகினர்ஸ் எப்போவுமே கரெக்டான அளவை விட அரிசியோட அளவை மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போது அரிசி மாவு பத்தாமல் போயிடுமோன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் அதிரசத்தை இப்போவே சுட போகிறதுனால இந்த பதத்தில் மாவு கலந்துருக்கேன். நீங்கள் 2-3 நாளைக்கு மாவை வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மாவை இந்த பதத்தில் கலந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு மாவு காயாமல் இருக்க மாவு மேலே 1 டீஸ்பூன் நெய் விட்டு வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் இந்த மாவு நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்ட்டு அவசியமும் இல்லை.
நான் அரைச்ச மாவில் அதிரசத்துக்கு கிண்டின மாவை தவிர்த்து 1 டேபிள் ஸ்பூன் மாவு தான் எனக்கு மீதியாயிருக்கு. இந்த மாவை நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ சுடுறதுக்காக கலந்த மாவை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு மாவு காயாமல் இருக்க 1 டீஸ்பூன் நெய் விட்டு வச்சிருக்கேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதிரசம் பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மாவை இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு வாழை இலை, பட்டர் பேப்பர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் அதிரச மாவை உங்களுக்கு வேண்டிய திக்னஸில் எந்தவித வெடிப்பும் இல்லாமல் தட்டிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது நாம் தட்டி வச்ச அதிரசத்தை எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெயோட சூடு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதிரசம் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தாலும் அதிரசம் கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிரசம் 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக ஆனதும் எண்ணெயில் இருந்து எடுத்து இந்த மாதிரி 2 கரண்டியை வச்சு அழுத்தி அதிரசத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் எடுத்துக்கோங்க. மாவு கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா அதிரசம் ரொம்ப எண்ணெய் குடிக்காம கரெக்டான பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும். நான் போட்ட 200 கிராம் அரிசிக்கு பெரிய சைஸில் கரெக்டாக எனக்கு 10 அதிரசம் கிடைச்சிது. வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி அதிரசம் செஞ்சீங்கன்னா அதிரசம் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு இனி நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இப்போ நம்மளோட சாஃப்ட் அண்ட் பர்ஃபெக்ட் அதிரசம் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.